இப்ப என்னன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் வாக்குறுதியாக இந்த 2000 ரூபாய் குலவிளக்கு திட்டத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா கடந்த திமுக ஆட்சியில 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1.5 வருஷமா கொடுக்கல. அதுக்கு பிறகு தகுதியெல்லாம் சொன்னாங்கல்ல, காரணத்தை கேட்டதுக்கு இங்க காசு இல்ல, கஜானா காலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அதிமுக வந்தது அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி 2000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி பெண்களுக்கு எழுமா எழாது? இப்ப ரெண்டு விஷயம் சொல்றேன் மனோஜ். முதல் விஷயம் என்னன்னா, இவங்க முதல் தடவை வரும்போது, அதாவது நிதியமைச்சர் இவரு இருக்கும்போது, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும்போது தான் இது நடைமுறைக்கு இப்போ வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனா இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க இப்பதானே 2000 ரூபாய் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி எப்ப சொன்னாரு நான் கொடுப்பேன் எல்லாருக்கும்? 2021 சொன்னாரு 1500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு. மக்கள் வந்து அதை நம்பாம இந்த 1000 ரூபாய் நம்பினாங்க. ராகுல் எல்லாருக்கும் கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பினாங்க. ஆனா இவர் 28 மாசம் கழித்து கொடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நிதி பற்றாக்குறைய சொல்லல, வசதியானவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமா, 300 யூனிட்டுக்கு யூஸ் பண்றவங்க தான் வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதே மாதிரி கிராமப்புறத்துல 5 ஏக்கர் நன்சை நிலம், இல்லைன்னா 10 ஏக்கர் புன்சை நிலம், இதை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆண்டு வருமானம், குடும்பத்தின் ஒட்டுமொத்த வருமானமே. இப்ப என்ன சொல்றாங்க, தனிநபர் வருமானம் திமுக சொல்லுது 1,96,00,000 ரூபாய் ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொன்னது பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தின் வருமானமே 2.5 லட்சம் தான் இருக்கணும் மாசம். வெறும் 2.5 லட்சம் தகுதிக்கு நிர்ணயம் பண்ணாங்க. அப்படி சொல்லி 1,06,000 பேருக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 1.25 கோடி, 1 கோடியே 6 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு 1.25 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கல. செய்தாங்களா இல்லையா? இப்போ எலெக்ஷன் வருதுன்னா ஒரு 17 லட்சம் பேருக்கு கூட. அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து மக்களை ஏமாற்ற வேலையை